ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றிலாம் அதிரடியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்தார். காலையில் இந்த ப்ரொமோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன நினச்சோன்னா அது வந்து எவிக்ஷனுக்கு உண்டான விஷயங்கள் நினச்சோம். அப்படி கிடையாது. செம்மையான சம்பவம் என்னென்னா, அந்த 5 பேருக்கும் ஒரு கிஃப்ட்டு. முன்னாடி லாஸ்ட் சீசனில் வந்து கமலஹாசன் அவர்கள் அவர் கையெழுத்து போட டைரி சம்திங் எதுவும் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாரு 5 பேருக்கும். அதில் அவங்க பண்ண ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி கீழே வந்து கையெழுத்து போட்டு அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். பவித்ராக்கு வந்துட்டு அந்த கூன் வளைஞ்ச மாதிரி ஒரு கிழவி மாதிரி ஒரு வேடம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமானது. இடுப்பு அப்படியே பழிச்சிருக்கும் பாவம். அந்த ஒரு பண்ணாங்க பாருங்க ஒரு முயற்சி, அது செம்மையாக இருந்துச்சு. அதை வந்துட்டு அங்கே கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து இது பண்ணார். அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்துட்டு சௌந்தர்யக்காக சாப்பிட்டார் பார்த்தீங்களா டிக்கெட்டு ஃபினாலில். அப்படியே வாமிட் பண்ணி சாப்பிடுவார். உங்களுக்கும் எல்லாமே டைஜஸ்ட் ஆகட்டும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. சார் தம்பின்னு போட்டு கொடுங்கன்னு அவர் கேட்டு இது பண்ணிக்கிட்டாரு. சௌந்தர்யாக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் உங்கள் சொத்து அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் வந்து ஒரு குறும்புத்தனத்தை பண்ணாங்க. அப்புறம் போகும்போது ஒரு விஷயத்தை பண்ண சொன்னார். என்னென்னா, ஆனால் அதை மட்டும் வச்சு ஒப்பேற்ற முடியாது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ரயானுக்கு வந்துட்டு மந்திரியாக நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கன்னா எப்பயுமே உங்கள் மண்டை வந்து பரட்ட மாதிரியே இருக்கும். அதாவது பரட்டு மீன்ஸ் அப்படியே பறக்க விட்டுருப்பீங்க. பட் மந்திரியில் தான் ரொம்ப அழகாக வந்து வாரிருந்தீங்க. ஸோ உங்கள் வேகத்துடன் விவேகமும் சேரட்டும். டிக்கெட்டு ஃபினாலில் உங்கள் வேகம் பார்த்தோம், விவேகமும் சேரட்டும்னு முத்துக்குமாருக்கு தான் கடைசியாக கொடுத்தார். ஸோ அதில் வந்துட்டு அழகாக என்ன இந்த பவானி கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார். தலையில் வந்துட்டு சோப்புலாம் வச்சு விஜய் சேதுபதியோடது. ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டு, ஏன்னா முத்துக்குமார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அதை இல்லாமல் விஜய் சேதுபதி என்ன பண்ணாரோ அந்த விஷயத்தை வந்து ஃபோட்டோ பிரேம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் கீழே என்ன எழுதியிருந்தேன்னா, உங்கள் தாயோடு சேர்த்து தமிழ் தாயும் துணை நிற்கட்டும், ஒரு நாள் நீங்கள் அசுர பலத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணார். செம்மையாக இருந்துச்சு. தாயோடு சேர்த்து உங்கள் தமிழ் தாயும் துணை நிற்கட்டும் அடையங்கப்பா. ஏன்னா அவரோட தமிழ் அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக பேசுகிற விஷயங்கள், அப்படியே கட்டுப்படுத்த விஷயங்கள் கட்டி போட்டுருவார். அந்த இது தூக்கமே வராது, சளைக்கவே மாட்டாங்க. அப்படியே அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விஷயங்களை முடிச்சுட்டு வெளியே வந்தார். பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்காக அந்த பாக்ஸ் இருந்துச்சு. மேலே வந்து பலூன்லாம் கட்ட வச்சு அதை ஓப்பன் பண்ணால் பலூன் மேலே போகுது. அப்படியே பார்த்தா ஃபோட்டோஸ் வருது. பார்த்தா அவங்களுடைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. போகும்போது விஜய் சேதுபதி நிறுத்தி, சார் ஒன்றே ஒன்று சார், நான் வந்து இந்த ஆடி ஆட்டமன் அதில் வந்து உங்களுடைய கேரக்டர் தான் பண்ணேன், நல்லா பண்ணேன் சார், நல்லா பண்ணிங்க முத்துக்குமரன், சூப்பராக பண்ணிங்க. அதுலேயும் சுமார் மூஞ்சி குமார் கிட்ட வந்து பவானி கேரக்டர் வெளியே வர வச்சிங்களே, அது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் கொடுத்த ஃப்ரேமில் ஒரு அர்த்தம் சூப்பர். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.